தமிழகத்தில் கெயில் திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கெயில் திட்டத்திற்கு தடை விதித்து தமிழக அரசு பிறப்பித்த அறிவிக்கையை ரத்து செய்ததோடு எரிவாயு குழாய்களை பதிக்க எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விவசாய தலைவர் TR பாண்டியன் அவர்களிடம் கேட்போம். கெயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மத்திய அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். மாநில அரசு மீண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீது மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய அரசாங்கம் விவசாய விளைநிலங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விளைநிலங்களை மற்ற திட்டங்களுக்கு அபகரிப்பதை தடை செய்வதற்கான அவசர சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். குறிப்பாக விளைநிலங்களுக்கு கீழே குழாய் பதிப்பதன் மூலமாக விளைநிலங்களில் விவசாயம் செய்ய முடியாத நிலை, ஒரு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய, எந்த நேரத்திலும் பற்றி எரியக்கூடிய, மண் மலட்டுத்தன்மை அடையக்கூடிய நிலையில் அந்த குழாய் பதிப்பதால் ஏற்படும் என்கிற அச்சம் இன்றைக்கு இருக்கிறது. அச்சம் மட்டுமல்ல, அதுதான் உண்மையும் கூட என்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழக அரசும் பல ஆய்வுகளின் அடிப்படையிலே தான் அதற்கு தடை விதித்தது. ஆகவே தமிழக அரசு விதித்த தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு என்பது பேரதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. எனவே மத்திய அரசாங்கம் அவசர சட்டம் கொண்டு வருவது மூலமாகத்தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண முடியும். இப்போ தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவுனால எந்த வகையான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார்? உச்சநீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பினால உடனடியாக அவங்க குழாய் பதிக்கிற பணியை உச்சநீதிமன்ற தீர்ப்பை காட்டி மேற்கொள்வாங்க. அதை நம்ம தமிழ்நாடு காவல்துறை உரிய பாதுகாப்பு அளித்து தீர்ப்பு நிறைவேற்ற முயற்சி எடுக்கும். ஆகவே ஒட்டுமொத்தமாக விவசாய அமைப்புகள் ஒன்று கூட எதிர்ப்பதற்கான நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடுவோம். எந்த விதத்திலும் இந்த திட்டத்தை அனுமதிக்க முடியாது. இந்த திட்டம் உணவு உற்பத்தியை முழுமையும் அளிக்கக்கூடிய திட்டம். இதற்கு ஏற்கனவே பல ஆய்வாளர்கள், அரசாங்கங்கள் பல வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த குழாய் பதிக்கிற திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலை வழியாக அந்த திட்டத்தை கொண்டு செல்லலாம், விளைநிலங்களை அளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு கூட உச்சநீதிமன்றம் மத்திய அரசு இருக்கிற சட்டத்தில் இருக்கிற அந்த நடைமுறைகளை பின்பற்றித்தான் அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்க வேண்டும். எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை மாற்றப்பட வேண்டுமையானால் உடனடியாக மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிற இந்த உத்தரவுனால விவசாயிகள் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? விவசாயிகளுடைய அமைப்புகளை உடனடியாக அவசரமாக கூட்டி அடுத்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். இந்த திட்டத்திற்கு கொடுத்திருக்கிற அனுமதி காவிரி டெல்டா உட்பட தமிழகத்தில் இருக்கிற விளைநில பகுதியில் முழுமையாக பாதிக்கக்கூடிய அச்சம் இருக்கிறது. விவசாயத்தை நம்பியிருக்கிற கோடிக்கணக்கான விவசாயிகள் இதை எதிர்த்து அடுத்த கட்டம் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை நடத்துவோம். தேவையானால் உச்சநீதிமன்றத்தில் விவசாயிகளும் நாங்கள் நேரடியாக வழக்கு தொடர்வதற்கு தயாராக இருக்கிறோம். தேவையானால் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் துவக்குவோம். உச்சநீதிமன்றம் இந்த பிறப்பித்திருக்க உத்தரவை எடுத்து தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க சார்? உச்சநீதிமன்றத்தை ஆதரித்து அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அரசு முயற்சி எடுப்பார்கள். இதுதான் கடந்த கால வரலாறுகள். இது ஜல்லிக்கட்டிலேயும் அதுதான் பிரதிபலித்தது. இன்றைக்கு இந்த நிலையிலே பார்க்கிற போதும் தமிழக அரசு அந்த நடவடிக்கையை தான் மேற்கொள்ளும். எனவே தமிழக அரசு அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஒரு பக்கமாக இருந்தாலும் விவசாயிகள் நலன் கருதி தமிழக முதலமைச்சர் உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கையை மத்திய அரசை வலியுறுத்துகிற நடவடிக்கையை மத்திய அரசை மூலமாக இதற்கு ஒரு தீர்வு காணுகிற ஒரு நல்ல முயற்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவசரமாக பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும். தேவையானால் தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் தமிழக முதலமைச்சர் கூட்ட வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் தலைமையிலே கருத்துக்கள் எல்லாம் கேட்கப்பட்ட அடிப்படையில் தான் தடை வழங்கியிருக்கிறது. அதையும் மீறி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்பது பேரதிர்ச்சி ஏற்படுத்துகிற போது விவசாயிகள் நலனிலே அக்கறை உள்ள தமிழக முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுவதற்கான சட்டங்களை பிறப்பிப்பதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த நடைமுறைகள், இந்த மாதிரியான விளைநிலங்களை அபகரிக்கிற நடவடிக்கைகளுக்கு இடமளிக்கிறது. எனவே இதற்கான ஒரு தீவிரமான போராட்டத்தை தமிழக முதலமைச்சர் துவங்க வேண்டும். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிற இந்த உத்தரவால மற்ற கட்சிகளின் ஆதரவு உங்களுக்கு இருக்குமா? அரசியல் கட்சிகள் ஏற்கனவே இதை எதிர்த்து எல்லாரும் தனித்தும் ஒன்றுபட்டும் போராடி இருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் விவசாய அமைப்புகள், விவசாய கட்சிகள், அரசியல் கட்சிகளை அணுகுகிற போது எங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காரணம், அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பார்வை இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அரசியல் கட்சிகள் அப்பாற்பட்டு இருக்கிற போது எங்களுக்கு விளைநிலங்களையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுகிற போது எங்களுக்கு ஆதரவு அளித்துத்தான் ஆக வேண்டும்.